வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் நிலா. இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது விக்ரமாதித்தன் கதைகள்ல வர கிளை கதைகள் தான். இதுக்கு முந்தின பகுதியில 17வது பதுமையான விஜய கருணாகரவல்லி பதுமை சொன்ன கதையை கேட்டோம். அதன் தொடர்ச்சியா இந்த பகுதியில விக்ரமாதித்தனோட கனகமணி சிம்மாசனத்துல இருக்க 18வது படியில ஏற முயற்சி செய்யற போஜராஜனை தடுத்த 18வது படியின் காவலான பரிமரவல்லி பதுமை சொன்ன கதையை தான் கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு சமயத்துல அழகாபுரின்னு ஒரு நகரம் இருந்தது. அந்த நகரம் பெயருக்கேத்த மாதிரி ரொம்ப அழகான வளமையான நகரமா இருந்துச்சு. அந்த நகரத்துல நீதிபரன் ஒரு வியாபாரி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவருக்கு 4 மகன்கள். செல்வ நிலையில ரொம்பவே உயர்ந்து இருந்த அவரு தன்னோட கடைசி காலங்கள்ல இருந்தாரு. உடல் நலம் குன்றி போய் படுத்த படுக்கையா இருந்தாரு. அவரு தன்னோட கடைசி காலம் நெருங்கினதை உணர்ந்து தன்னோட 4 பிள்ளைகளையும் தன்னை பார்க்க சொல்றாரு. அதன்படி 4 பிள்ளைகளும் தந்தைய சந்திக்கிறாங்க. தந்தை மேல அளவுக்கு அதிகமான அன்பு வைத்திருந்த 4 மகன்களும் தந்தையோட நிலையை எண்ணி அவரோட கடைசி காலங்களை எண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள தேத்தன அவரு தான் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அவரவர் திறமைக்கு ஏற்றபடியும் அவரவர் வயதுக்கு ஏற்றபடியும் 4ஆ பிரித்து பானையில இட்டு தன்னோட கட்டலுக்கு அடியில இருக்க கால்களுக்கு நேரா பானையில புதைச்சி வச்சிருக்கதா சொல்றாரு. தன்னோட இறப்புக்கு அப்புறம் அந்த இடத்தை நோண்டி அந்த பானையில இருக்கிற குறிப்பின் பிரகாரம் சொத்துக்களை பிரிச்சுக்க சொல்லிட்டு அதே இடத்துல தன்னோட உயிரையும் நீத்துறாரு. அவரோட இறப்பை தாங்க முடியாத 4 மகன்களும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. பிறகு அவருக்கான இறுதி மரியாதைகளை நல்ல முறையில செஞ்சு முடிக்கிறாங்க. தந்தை இறந்த சில மாதங்கள் வரைக்கும் அவங்களோட வாழ்க்கை எப்பவும் போல சராசரியான ஒரு வாழ்க்கையா போயிட்டு இருக்கு. கொஞ்ச தினங்களுக்கு அப்புறம் பிள்ளைகளோட மனைவிமார்கள் மூலமா அந்த குடும்பத்துல நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. அதனால தந்தையோட அறிவுரையின்படி சொத்துக்களை பிரிச்சுக்கிட்டு தனித்தனியா போயிடலாம் அப்படின்னு 4 பிள்ளைகளும் முடிவு எடுக்கிறாங்க. உடனே தங்களோட தந்தையோட அறையில இருந்த கட்டில நவுத்திட்டு அந்த கட்டிலோட கால்களுக்கு அடியில இருந்த நிலப்பரப்பை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு கீழே இருந்து 4 செம்பு தவளைகள் அவங்களுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு தவளை மேலையும் ஒரு பிள்ளையோட பேரும் எழுதி இருக்கு. உடனே ஆசையா தங்கள் தந்தை தங்களுக்காக என்ன கொடுத்துட்டு போயிருக்காருன்னு பார்க்க 4 பேருமே அந்த பானைகளை திறந்து பாக்குறாங்க. முதல் பானையில முழுதுமே கறிக்கட்டைகள் மட்டுமே இருக்கு. 2வது பானை முழுதும் இறந்த கால்நடைகளோட எலும்புகள் துண்டு துண்டா இருக்கு. 3வது பானை முழுக்கவும் மணல் இருக்கு. 4வது பானை முழுதும் வைக்கோல் இருக்கு. இத பார்த்து 4 பேருமே பிரமிச்சு போறாங்க. இதன் மூலமா தங்கள் தந்தை சொல்ல வர குறிப்பு என்னன்னு அவங்களுக்கு புரியல. எந்த பிரகாரம் தங்களோட சொத்துக்களை பிரிச்சுக்கிறது அப்படின்னு தெரியாம குழம்பி போன 4 பேரும் அந்த ஊர் பெரியவர்கள் கிட்ட போய் இந்த பானைகளை காமிச்சு எங்களோட சொத்துக்களை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெரியவர்களும் தங்களுக்குள்ள நிறைய ஆலோசிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சொத்தை எப்படி பிரிச்சு தர்றதுன்னே தெரியல. அந்த 4 பிள்ளைகளோட தந்தை சொன்ன குறிப்பும் அவங்களுக்கு புரியல. இதனால குழம்பி போன ஊர் பெரியவர்கள் எல்லாம் எங்களால இது முடியாது, நிச்சயமா இது நம்ம நாட்டு ராஜாவால முடியும், நீங்க அவர் சபைக்கு போய் நீதி கேளுங்க, அவரு உங்களோட வழக்க தீர்த்து வைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே 4 பிள்ளைகளும் 4 பானைகளையும் எடுத்துக்கிட்டு விக்ரமாதித்த ராஜாவை தேடி அவரோட சபைக்கும் போறாங்க. தங்களோட வழக்க பற்றி விக்ரமாதித்தன் கிட்டயும் பட்டிக்கிட்டையும் சொல்றாங்க. 2 பேரும் கொஞ்ச நேரம் ஆலோசிச்சுட்டு அதுக்கு என்ன முடிவு சொல்றதுன்னு தெரியாம குழம்பி நிக்கிறாங்க. அறிவுல சிறந்த பட்டிக்கும் விக்ரமாதித்தனுக்கும் கூட இந்த வழக்க தீர்த்து வைக்க முடியாம குழம்பவே என்ன பண்றதுன்னு தெரியாத சகோதரர்கள் 4 பேரும் வருத்தமா தங்களோட ஊரை நோக்கி பிரயாணம் பண்றாங்க. அப்படி அவங்க தங்களோட ஊர் நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்கும் போது வழியில ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு சத்திரத்துல தங்குறாங்க. அந்த சத்திரத்துல ஒரு அழகான வாலிபன் இருக்கிறான். ரொம்பவே அறிவு கூர்மையான அந்த வாலிபன் இவங்க 4 பேரோட சோகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு காரணம் கேக்குறான். இவங்களும் தங்களோட பாக பிரிவினைய சரியா செய்ய முடியாத வருத்தத்தை பத்தி அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே இது ஒரு விஷயமா, சொல்லுங்க நான் பிரிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி 4 பானைகளையும் சோதிக்கிறான். சோதிச்சு முடிச்சிட்டு
கலகலன்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட சிரிப்புக்கு காரணம் தெரியாத இளைய சகோதரன் அவன் கிட்ட கோவமா சண்டை போடுறான். நாங்களே பிரிக்க முடியாத கோவத்துல இருக்கோம், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு கேக்குறான். உடனே இத நான் பிரிக்கிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட தந்தை சொன்ன குறிப்பின் பிரகாரம் மணல் உங்களோட பெரிய அண்ணனுக்கு, அதாவது விவசாய நிலம் முழுதும் உங்க பெரிய அண்ணனை சேரும். அடுத்தது வைக்கோல். வைக்கோல் குறிக்கிறது தானியங்களையும் விதை பயிர்களும், அதாவது இப்போ பயிரிட்டு இருக்க உங்களோட நிலத்தை சேர்ந்த அனைத்து தானியங்களும் அதோட செல்வங்களும் விதை பயிர்களும் இரண்டாவது அண்ணனை சேரும். அடுத்த பானையில இருக்கிறதோ கறிக்கட்டைகள். கறிக்கட்டைகள் குறிக்கிறதோ வீட்டுல இருக்கிற நகை பணங்களை தான். அது அவரோட இளைய மகனை சேரும். அடுத்த பானையில இருக்கிறதோ கால்நடைகளோட எலும்பு துண்டுகள். கால்நடையோட எலும்பு துண்டுகள் குறிக்கிறது, கால்நடைகளோட எலும்பு குறிக்கிறது அந்த வீட்டை சேர்ந்த கால்நடைகள் தான். அதனால பசு ஆடு முதலிய கால்நடைகள் முழுதும் மூன்றாவது சகோதரனை சேரும் அப்படின்னு சொல்றான். தங்களோட வழக்கு தீந்தரை பத்தி ரொம்பவே ஆனந்தம் அடைந்த 4 சகோதரர்களும் தங்களோட ஊரை நோக்கி போறாங்க. அங்க தாங்கள் சத்திரத்துல சந்தித்த இளைஞனை பத்தியும் அவனோட அறிவு கூர்மையை பத்தியும் பெருமையா சொல்றாங்க. இப்படியே இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவ இந்த தகவல் விக்ரமாதித்தனையும் வந்து சேருது. தன்னால தீர்க்க முடியாத ஒரு வழக்க தீர்த்து வச்ச அந்த இளைஞனை விக்ரமாதித்தன் பார்க்க ஆசைப்படுறாரு. உடனே அந்த இளைஞனை அழைச்சிட்டு வர சொல்லி தூதுவர்களை அனுப்புறாரு. அப்படி அரண்மனை வந்து சேர்ந்த இளைஞனை பல சோதனைகளுக்கு உள்ளாக்குறாரு. அவனோட அறிவு திறமை அவரை ரொம்பவே கவரவே அவனுக்கு அந்த தேசத்திலே மந்திரி பதவியும் தராரு. அத்தோட அவனுக்கு வேண்டும் பரிசு தர்றதா வாக்கும் தர்றாரு. இதை கேட்ட உடனே ஆனந்தமடைந்த அந்த இளைஞனும் தனக்கு வேண்டிய பரிசு ஒன்ன பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். அது உஜ்ஜயினில இருந்து 100 காத தொலைவில் இருக்கிற பழமையான சூரியனார் கோவில். அந்த கோவிலுக்கு எதிரில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கு மத்தியில அழகான வேலைப்பாடுகளோட ஒரு தங்க தூணும் இருக்கு. காலை வேளையில அந்த குளத்து நீர் மட்டம் வரைக்கும் சரியா இருக்கும். ஆனா சூரியன் உச்சி அடையிற சமயம் அந்த நீரும் அதுக்கேத்த மாதிரியே வளர்ந்துகிட்டே போகும். நற்பகல் நேரத்துல சூரியன் உச்சியில இருக்கிற சமயம் அது சூரியனையே தொட்டு வணங்குற மாதிரி காட்சி அளிக்கும். இந்த காட்சியை அவ்வளவு சீக்கிரத்துல யாராலையும் பார்க்கவே முடியாது. மீண்டும் பழைய மாதிரி பொழுது சாயும் போது அந்த நீரோட அளவும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த தூணுக்கு மேல உட்கார்ந்து உச்சி பொழுதுல சூரியனை மனமாற வேண்டுனா சூரிய பகவான் முன் தோன்றி பொற்குடம் ஒண்ணு பரிசா அளிப்பாருன்னு அந்த கோவில்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த பொற்குடத்தை அடையிற ஆசையில பலரும் அங்க போய் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா அப்படி முயற்சி செஞ்ச எல்லாருமே இறந்துதான் போயிருக்காங்க. அதை கொண்டுட்டு வர ஒரு வல்லவரால மட்டும்தான் முடியும். அதை எனக்கு பரிசா உங்களால தர முடியுமா அப்படின்னு கேக்குறான். உடனே விக்ரமாதித்தனும் தன்னோட வாக்க நிறைவேற்றுறதுக்காக தன்னோட காடாறு மாலை ஆட்சி தொடங்கும் போது அந்த சூரியனார் கோவிலை தோடி போறாரு. போவதுக்கு முன்னாடி தன்னோட இஷ்ட தெய்வமான காளிய மனதார வேண்டி தியானம் செய்து காளி தேவியோட உத்தரவு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பொற்குடத்தை தேடி அந்த சூரியனார் கோவிலுக்கு தன்னோட பிரயாணத்தை தொடங்குறாரு. ஒரு அதிகாலை பொழுதுல அவர் அந்த சூரியனார் கோவில அடையிறாரு. சூரியனார் கோவில் அடைந்த அவரு மனம் உருகி கடவுளை வேண்டிட்டு கோவிலுக்கு எதிரில் இருந்த குளத்தையும் போய் அடையிறாரு. விக்ரமாதித்தனோட பராக்கிரமத்தாலையும் அறிவு கூர்மையாலையும் ரொம்ப சுலபமாவே அந்த தூணோட மேலே ஏறி அமர முடியுது. சாமானிய மனிதரெல்லாம் சுத்தரிக்கிற அந்த சூரிய கிரகணம் விக்ரமாதித்தனோட சுயநலம் இல்லாத தன்மையை பாராட்டும் விதமா அவரை சுத்தரிக்கவே இல்லை. விக்ரமாதித்தன் அந்த தூணோட உச்சி மேல அமர்ந்து சூரியனார மனமாற வேண்டி தியானம் செய்யும் போது உச்சி வெயில் நேரத்துல சூரிய தேவன் விக்ரமாதித்தன் முன்னாடி தோற்றம் அளிக்கிறாரு. அத்தோட இளைஞன் விக்ரமாதித்தன் கிட்ட யாசகமா கேட்ட பொற்குடத்தையும் விக்ரமாதித்தனுக்கு பரிசளித்துட்டு போறாரு. அவருக்கு நன்றி சொல்லி மீண்டும் விக்ரமாதித்தனும் தன்னோட உஜ்ஜயினியை நோக்கி பிரயாணத்தை தொடங்குறாரு. அரசவை அடைந்த விக்ரமாதித்தன் அந்த பொற்குடத்தை இளைஞனுக்கு கொடுத்த வாக்கின் பிரகாரம் அவனுக்கே பரிசாவும் அளிக்கிறாரு. இவ்வாறு கதையை சொல்லி முடிக்கிற 18வது பதுமை போஜராஜனை பார்த்து, இத்தகைய நேர்மையும் தயால குணமும் உங்களுக்கு இருந்தா நீங்க அடுத்த படிக்கு முன்னேறலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே போஜராஜனும்,
இந்த அற்புத சிம்மாசனத்துல இருக்கிற ஒவ்வொரு படி மேல நான் கால் வச்சு ஏறும் போதும் என்னோட தீய எண்ணங்கள் எல்லாம் ஒன்னொன்னா மறையறதா நான் உணர்றேன். அதனால நீ சொன்னபடி என்னால விக்ரமாதித்தன் போல நேர்மையாவும் தயான குணத்தோடையும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 19வது படியில காலை வைக்கிறாரு. அதே நேரம் 19வது படியின் காவலான சத்திய சர்க்குணவழி பதுமை போஜராஜனை தடுத்து விக்ரமாதித்தனோட பெருமையை சொல்ற வேறொரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. விக்ரமாதித்தன் நல்ல முறையில ஆட்சி செஞ்சிட்டு இருந்த சமயம் மந்திரமணின்னு ஒரு வயதான வியாபாரி அரண்மனைக்கு வந்திருந்தாரு. அவரோட முகத்துல அளவு கடந்த சோகம் இருக்கு. அத பார்த்த விக்ரமாதித்தன் அவருக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மந்திரமணியும் நான் ஒரு வைர வியாபாரின்னும் தன்னோட இளம் வயதிலே தன்னோட மனைவி இறந்து விட தன்னோட ஒரே மகளோட அவர் வாழ்ந்துட்டு இருக்கதா சொல்றாரு. சமீப காலமா அவரோட மகளுக்கு உடல்நிலை சரியில்லை. ஆனா சுற்றத்தார் எல்லாருமே அவளுக்கு பேய் பிடித்து ஆத்துதுன்னு அவளை பத்தி தவறான வதந்திகளை பரப்புறாங்க. அந்த வதந்தியின் மூலமா அவளுக்கு எவ்வளவோ வசதிகள் இருந்தும் கூட நல்ல வரன் அமையாம திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு. இத கேள்விப்பட்ட அவரோட உறவினர்ல யாரோ ஒருத்தர் மந்திரிமணியோட மகளை காசில இருக்க கங்கைக்கு நீராட அழைச்சிட்டு போயிட்டு வந்தா அவளை பிடிச்சிட்டு இருக்க பேயும் நோயும் போயிடும் அப்படின்னு சொன்னதால அந்த மகளை கூப்பிட்டுக்கிட்டு காசிக்கு போற எண்ணத்துல அவர் இருக்காரு. ஆனாலும் தள்ளாத வயதுல இருக்க தன்னால இளம் வயது மகளை கூப்பிட்டுக்கிட்டு இத்தனை தூரம் பிரயாணம் பண்ண முடியாதுன்றதால மனம் வருந்தி விக்ரமாதித்தன் கிட்ட உதவி கேட்க வந்ததா சொல்றாரு. அவரோட தள்ளாத தோற்றத்தை பார்த்து மந்திரமணி மேல இரக்கம் கொண்ட விக்ரமாதித்தனும் தன்னோட படைய சேர்ந்த ஒரு வீரனான சூரசேனனை மந்திரமணிக்கு துணையா காசிக்கு அனுப்பி வைக்கிறாரு. மந்திரமணியும் அவரோட மகளும் அரண்மனை வீரனான சூரசேனனும் காசிக்கு போய் நீராடிட்டு அங்க இருக்கிற கடவுளை வழிபட்டுட்டு பக்கத்துல இருக்க சில தேசங்கள்ல இருக்கிற முக்கிய கோவில்கள்லயும் வழிபட்டுட்டு தங்களோட தேசத்தை நோக்கி திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இந்த இடைப்பட்ட நாட்கள்ல மந்திரமணியோட மகளும் சூரசேனனும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட பிரயாணம் உஜ்ஜயினியை நோக்கி தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த சமயம் ஓய்வு எடுக்கிறதுக்காக நடுவுல இருந்த ஒரு நகரமான சிங்காரப்பட்டினம்ன்ற ஒரு ஊரை அடையிறாங்க. அந்த நகரத்துல சில நாள் தங்கி ஓய்வு எடுத்துட்டு தங்களோட பிரயாணத்தை தொடங்க முடிவு பண்ணிருந்தாங்க. அப்படி அவங்க தங்கி இருந்த அன்றைய பொழுது அந்த ஊர்ல ஒரு தண்டோரா சத்தம் கேக்குது. அது அந்த தேசத்து இளவரசியோட சுயம்வரம் பற்றின தண்டோரா தான். இதை கேள்விப்பட்டு ஆச்சரியம் அடைந்த மந்திரமணியும் சூரசேனனும் தங்களுக்கு உணவு பரிமாறி தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த சத்திரத்தை சேர்ந்த பெண்மணி கிட்ட இளவரசியோட சுயம்வரத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. உடனே அந்த பெண்மணியும் அந்த நாட்டு ராஜாவை பத்தியும் இளவரசிய பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறா. ராஜா விரதசீலன் நல்ல முறையில அந்த நாட்டை ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு பல வருடங்களா பிள்ளை பேரே இல்லாம கடவுள் அனுகிரகத்தால வீரலட்சுமின்னு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்ததாவும் இளவரசி இப்போ 10 வயதுகள்ல இருக்கிறதாவும் சொல்றா அந்த பெண்மணி. அதோட இளவரசி மிகவும் அழகியனும் பல கலைகள் கற்று தேர்ந்தவனும் சொல்றாங்க. அவளோட அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த 32 லட்சணங்களும் கொண்ட ஒரு இளவரசனை விரதசீலன் ராஜா தேடிக்கிட்டு இருக்கிறதாவும் சொல்றா. ஆனா அவர் விருப்பப்பட்ட மாதிரியான வரன் இது வரைக்கும் அடையாத்தால விரதசீலன் ராஜா ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. தனக்கு திறமை மிக்க மருமகனை தேடி போட்டி வைக்க தீர்மானித்த விரதசீலன் ராஜா அதன்படியே ஒரு சுழலும் சக்கரத்துல புறா பொம்மையை கட்டி அந்த புறாவின் பிம்பம் தண்ணியில தெரியற மாதிரியான அமைப்பை உருவாக்கி அந்த தண்ணி பிம்பத்தை பார்த்தே புறாவோட கண்ணுக்கு சரியா அம்பு எய்துற ஒருத்தருக்கு தான் தன்னோட மகளை திருமணம் செய்து வைக்கிறதா போட்டி அறிவிச்சிருக்காரு. இந்த போட்டியில வெற்றி பெற்று இந்த நாட்டையும் இளவரசி வீரலட்சுமியையும் திருமணம் செய்துக்க போறது யாருன்னு தெரியாம ஊரே குழம்பி இருக்குது. மேற்கொண்ட செய்தி எல்லாம் சுந்தரசேனனும் மந்திரமணியும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட தங்களோட பிரயாணத்தை தொடர்ந்து சில தினங்கள்ல உஜ்ஜயினிய வந்து அடையிறாங்க. இந்த சுயம்பரம் பத்தின தகவல் சூரசேனன் மூலமா விக்ரமாதித்தனுக்கு தெரிய வருது. இந்த முறை நாடாறு காலம் ஆட்சி முடிந்து காடாறு காலம் ஆட்சி தொடங்கும் போது சூரசேனன் குறிப்பிட்ட சிங்காரப்பட்டினம் போகலாம் அப்படின்ற முடிவுல விக்ரமாதித்தன் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சமயத்துல விக்ரமாதித்தனோட அரண்மனைக்கு வியாபாரி மந்திரமணி வந்திருக்காரு. அதோட அவரு
விக்ரமாதித்தனோட படை வீரனான சுந்தரசேனனை பத்தி புகார் அளிக்க வந்திருந்தாரு. அது அப்பாவியான தன் மகள் மனதை கலைத்து சுந்தரசேனன் மேல விருப்பம் கொள்ள வைத்ததாதான் அந்த புகார். இதை கேட்ட விக்ரமாதித்தன் சுந்தரசேனனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. 2 பேருமே ஒருத்தர் விரும்புறத தெரிஞ்ச விக்ரமாதித்தன் சுந்தரசேனனுக்கே மந்திரமணியோட மகளை திருமணம் செய்து வைக்க சொல்றாரு. சூரசேனனை விட செல்வ நிலையில உயர்ந்திருந்த மந்திரமணியும் தன் மகளை ஒரு சாதாரண வீரனுக்கு திருமணம் செய்து கொடுக்க கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு. அதே நேரம் விக்ரமாதித்தன் சொன்னதால அதை மறுக்கவும் முடியாம சம்மதம் தெரிவித்து விட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனா இத விக்ரமாதித்தனும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தாரு. சில தினங்கள்லயே விக்ரமாதித்தனோட நாடாறு காலம் ஆட்சி முடிந்து காடாறு காலம் ஆட்சி தொடங்கவே முன்னாடி முடிவு பண்ணதின் பிரகாரம் சிங்காரப்பட்டினத்தை நோக்கி விக்ரமாதித்தன் தன்னோட பிரயாணத்தை தொடங்குறாரு. சிங்காரப்பட்டினம் வந்த விக்ரமாதித்தன் சில தினங்கள் அந்த நாட்டை சுத்தி வர்றாரு. அப்படியே அவர் சுத்தி வந்துட்டு இருந்த சமயம் ஒரு நாள் வீதி உலா வந்த வீரலட்சுமிய பார்த்து அவ அழகுல மெய் மறந்து போறாரு. அவளை திருமணம் செய்துக்க ஆசைப்பட்ட அவரு சில தினங்களுக்கு அப்புறம் நடக்க இருந்த வீரலட்சுமியோட சுயம்பரத்துல கலந்துக்க முடிவு பண்றாரு. உடனே தன்னோட இஷ்ட தெய்வமான காளிய எண்ணி பல மணி நேரம் தியானம் செய்யறாரு. அப்போ அவர் முன்னாடி தோன்றின காளி தேவியும் அவரோட அனைத்து விதமான எண்ணங்களும் நிறைவேறும் அப்படின்னு வரம் அளித்து மறைந்து போறாங்க. காளியோட வரத்துல ஆனந்தம் அடைந்த விக்ரமாதித்தன் வீரலட்சுமியோட சுயம்பரத்துல கலந்துக்கிறதுக்காக போறாரு. அங்க பலரும் அந்த போட்டியில வெற்றி பெற முடியாம தலை குனிந்து போக விக்ரமாதித்தன் ஒரே குறியில விரதசீலனோட போட்டியை முறியடிச்சு வெற்றியும் பெறாரு. அவரோட வெற்றியில ஆனந்தம் அடைந்த விரதசீலனும் தன்னோட மகளான வீரலட்சுமிய விக்ரமாதித்தனுக்கு திருமணம் செய்து வைத்து தன்னோட தேசமான சிங்காரப்பட்டினத்தையும் அவருக்கே தராரு. ஆனா வீரலட்சுமிய மட்டும் திருமணம் செய்துகிட்ட விக்ரமாதித்தன் சிங்காரப்பட்டினத்துக்கு தான் ராஜாவா மாறாம தன்னோட படை வீரனான சூரசேனனையே ராஜாவா அமர்த்துறாரு. அதோட மந்திரமணியோட மகளையும் சூரசேனனுக்கு மனம் முடித்து வைக்கிறாரு. இதை கேள்விப்பட்ட எல்லாருமே விக்ரமாதித்தனோட பெருந்தன்மைய பார்த்து அவரை வெகுவா பாராட்டுறாங்க. இவ்வாறு கதையை சொல்லி முடித்த சத்திய சர்க்குணவல்லி பதுமை போஜராஜனை பார்த்து, எங்களோட விக்ரமாதித்தனோட திறமை உங்களுக்கு சிறிதளவாவது இருந்தா நீங்க சிம்மாசனத்துல அடுத்தபடியே ஏறலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே போஜராஜனும் அத்தகைய திறமை எனக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி 20வது படியில கால் வைக்கிறாரு. அதே நேரம் 20வது படியின் காவலான அதிரூப சுந்தரவல்லி பதுமை போஜராஜனை தடுத்து விக்ரமாதித்தனோட புகழ சொல்ற வேறொரு கதையை சொல்ல ஆரம்பிக்குது. 20வது பதுமை சொன்ன கதைய அடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.